இன்ஸ்டண்ட்டாக ரவை கொழுக்கட்டை ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு டெசிக்ரேட் கோகோனட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்து இது 2 நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது ரவை நல்லா வேகட்டும். இப்போ ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்தனால 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட இந்த ரவையில் நட்ஸு சேர்த்துக்கலாம். முந்திரி, பாதம், பிஸ்தா சேர்த்து நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பாயில் பண்ண வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பால், குங்குமப்பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகரு, மில்க் பவுடர் சேர்த்து இது 2 ரவையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு மோல்டு எடுத்துக்கினா இதில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஆறின ரவையை இந்த மோல்டில் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எடுத்துடலாம். பாருங்கள், பொறுமையாக இந்த மோல்டு ஓப்பன் பண்ணிட்டா சூப்பரான ரவை கொழுக்கட்டை ஸ்வீட் ரெடி. நீங்களும் ட்ரை